ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்துருக்கிற நியூ அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். போக போக இன்ஸ்டாகிராமில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாம் அப்படியே வாட்ஸ்அப்புக்கு கொண்டு வர போகிறானுங்க போல இருக்கு. என்னடா வீடியோ ஸ்கிப் பண்ணி நம்ம ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அல்லது ஃபோட்டோ வந்து அனுப்புறீங்கன்னா அந்த ஃபோட்டோலாம் வந்து அவங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகும். அவங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகாமல் இருக்கணும்னா இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கிறங்க. நியூ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட ப்ரொஃபைல் ஆப்ஷன் டச் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ்டு சேட் ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கீழே அட்வான்ஸ்டு சேட் ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை எனேபிள் பண்ணிக்கிறங்க. இனி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோட்டோஸ் அல்லது மெசேஜ் வந்து அனுப்புறீங்கன்னா அவங்களோட மொபைலில் நீங்கள் அனுப்புன ஃபோட்டோஸ் வந்து சேவ் ஆகாது. ஓ, நீ அப்படி வரியா? இது நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா. இனி ஸ்டேட்டஸ் ஆப்ஷனில் நம்ம 2-3 ஃபோட்டோஸ்லாம் வந்து லே அவுட் வந்து க்ரியேட் பண்ணணும்னா இன்னொரு ஆப்புக்கு வந்து போயிட்டு நம்ம லே அவுட் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸ் வந்து வைப்போம். இனி வந்து வாட்ஸ்அப்லேயே அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க லே அவுட் க்ரியேட் பண்ணுற மாதிரி. 2-3 ஃபோட்டோஸை இனி மெர்ஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாகவே வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன்லேயே இப்போ மேலே உள்ள ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து டச் பண்ணிங்கன்னா ஆட் யுவர் ஃபோட்டோஸ், லொக்கேஷன், மியூசிக் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் டச் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கிற முடியும். இன்ஸ்டாகிராமில் ரேஷியோ டிஃப்ரெண்ட்டாக வைப்போம்ல ஃபோட்டோவை சூஸ் பண்ணி, அது மாதிரியும் வச்சுக்கலாம் இனி வாட்ஸ்அப்பில். நெக்ஸ்ட் ஃபாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து கொடுத்துருப்பாங்களா, அதே மாதிரியும் இங்கே வாட்ஸ்அப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் எக்ஸ்க்ளூடட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, யார் யாருக்கு இந்த ஸ்டேட்டஸ் போகணும் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்து நீங்கள் இங்கேயே எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போடுற ஸ்டேட்டஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் வந்து ஷோ ஆகணும் அல்லது ஃபேஸ்புக்லேயும் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னா கீழே வந்து எனேபிள் டிசபிள் ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுற ஸ்டேட்டஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாகவும் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆட் பண்ண ஃபோட்டோ வந்து தேவையில்லைன்னா ட்ராக் பண்ணி டெலிட்டும் பண்ணிக்கலாம். Tecnologia. عايشدنها تكنولوجيا. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு மெசேஜ் பண்ணி செல்ப் ஆகி போச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் நியூவாக ஏஐ கிட்ட சேட் பண்ணிக்கிற முடியும். அதுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 4வது ஆப்ஷனாக சேட் வித் ஏஐ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு பிடிச்ச ஏஐ கூட நீங்கள் சேட் பண்ணிக்கிற முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர்ற வாய்ஸ் மெசேஜை டிரான்ஸ்கிரிப்ட்டும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஒன்லி வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ இங்கிலீஷ் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வர்ற வாய்ஸ் மெசேஜை கேட்காம நம்ம ரீட் பண்ணிக்கிற முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவதார் ஆப்ஷனில் முன்னாடிலாம் மேனுவலாக அவதார் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு செல்ஃபி எடுத்தாலே அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அவதாரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.